எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். கருவளையம் அப்படின்றது முக அழகையே கெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. கண்ணுக்கு கீழே கருவளையம் உண்டாவதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம், தூக்கமின்மை, இது எல்லாத்தையும் சொல்லலாம். இந்த கருவளையங்களை போக்குறதுக்காக நம்மளுடைய வீட்லயே சில இயற்கையான பொருட்களை வச்சு நாம குணப்படுத்தலாம். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் விஷயம் ஜாதிக்காய். கண்களுக்கு கீழே தோன்றக்கூடிய இந்த கருவளையங்களை நீக்கிறதுக்காக ஜாதிக்காய் ரொம்ப நல்ல தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜாதிக்காயை பால் அல்லது தண்ணியில உரசி அதை பேஸ்டா கண்களை சுற்றி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்பொழுது கருவளையம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா நந்தியாவட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூ. கண்கள்ல ஏற்படக்கூடிய தொற்று, கண்வலி, கண்கள்ல ஏற்படக்கூடிய அழுத்தம், கண்ணுக்கு கீழ் வரக்கூடிய கருவளையம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நந்தியாவட்டை பூ மிக சிறந்த தீர்வா இருக்கும். இந்த பூக்களை பறிச்சு அதை நல்லா கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியில வச்சு கட்டிக்கோங்க. இந்த துணியை இப்போ கண்களுக்கு மேல கட்டி வச்சிருங்க. அரை மணி நேரம் அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய சூடு குறையும். அதனால கண் பார்வையும் தெளிவடையும். கருவளையம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா கொத்தமல்லி சாறு. கொஞ்சமா வெண்ணெயோட கொத்தமல்லி சாறை கலந்து கண்களை சுற்றிலும் பேக் மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு கீழே வரக்கூடிய இந்த கருவளையம் நீங்கி கண்கள் பிரகாசமா மாறும். வெறுமன வெண்ணெயை மட்டும் தனியாக கூட நம்ம பயன்படுத்தலாம், அல்லது கொத்தமல்லி சாறை மட்டும் தனியாக கூட அப்ளை பண்ணலாம். அடுத்ததா பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு எடுத்து பால்ல ஊற வச்சு மை போல அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை உங்க கண்ணை சுத்தி நீங்க பேக் மாதிரி போட்டீங்க அப்படின்னா கண் நல்லா பளிச்சுன்னு தெரியும். கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம் காணாம போகும். அடுத்ததா வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயை கண்களுடைய கருவளையத்துக்கு நம்ம யூஸ் பண்றது பழங்காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதை துருவி நீங்க சாறு பிடிந்து இந்த சாரை உங்க கண்களை சுத்தி தடவிட்டு அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா வேகமா இந்த கருவளையம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா விளக்கெண்ணெய். கண்கள் பளபளப்பாவும் பொலிவோடும் இருக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 2 சொட்டு இந்த விளக்கெண்ணெயை மட்டும் எடுத்து இமை மேல அப்படியே அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி செய்யறது உடலை குளிர்ச்சி அடையும் வைக்கும். தூக்கமும் உங்களுக்கு நல்லா வரும். தூக்கமின்மையால வரக்கூடிய கருவளையங்களை இது செம்மையா சரி பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா திரிபலா. நம்மளுடைய உடல்ல உண்டாகக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கக்கூடியதுதான் இந்த திரிபலா அப்படின்றது. இந்த பொடியை ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு 1 கப் தண்ணியில போட்டு நைட்டு ஊற வச்சிடுங்க. காலையில எழுந்ததுமே இந்த தண்ணியால முகத்தை நல்லா கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா கருவளையம் அப்படின்றது காணாம போயிடும். அடுத்ததா கருஞ்சீரகம். கருவளையம் உண்டாகிறதுக்கு உடல் சூடு அப்படின்றது முக்கியமான காரணமா இருக்கு. அதனால உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக 50 கிராம் கருஞ்சீரகமும் 100 மில்லி அளவு நல்லெண்ணையும் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை கண்களோட இமைகள்லையும் கண்ணை சுற்றியும் நம்ம அப்ளை பண்ணிட்டு நைட்டு தூங்கணும் அப்படின்னா உடல் சூடு கண்டிப்பா குறையும். கருவளையம் அப்படின்றது நீங்கும். அடுத்தது முக்கியமான விஷயம் கண்களுக்கான பயிற்சி. கண்களுக்கு தினமும் பயிற்சி செய்வது மூலமா கண்கள்ல ரத்த ஓட்டம் சீராகி கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம் எல்லாமே காணாம போயிடும். காலையில் எழுந்ததுமே முகத்தை கழுவிட்டு உள்ளங்கைகளை கண்கள் மேல வச்சு மூடி கண்ணை இடதுபுறமும் வலதுபுறமும் மேலையும் கீழையும் எல்லா பக்கமும் சுழற்றிட்டீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் அப்படின்றது அந்த இடத்துல சீராக ஆரம்பிச்சிடும். கருவளையமும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய கருவளைய பிரச்சனைகள்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பேபி க்ரீம் போட்டுட்டு சாம்பரோட இது காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஜஸ்ட் காஜல் வைப்பேன், இந்த ஐப்ரோஸ், அவ்வளோதான். எனக்கு வந்து லிப் பாம், லிப் கிளாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே போனாலும் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிடுவேன் ஏதாச்சும். வீட்டில் மட்டும்தான் பண்ணுவேன். வீட்டில் வந்து அவளே எல்லாமே பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. நானும் மம்மிக்கு பண்ணதில்லை, எங்கள் அத்தைக்கு பண்ணியிருக்கேன். ஓகே. ஏன் மம்மிக்கு பண்ணல? மம்மி பண்ண விட மாட்டாங்க. இப்போ ட்ரை பண்ணிடலாமா? மம்மிக்கு போட்டுடலாமா மேக்கப்? வேணாம், ஏன்? எனக்கு போட வராதுன்னா நானா ஏதாச்சும் பண்ணி விட்டுருவேன். திட்டு வாங்குவேன், அதுக்கப்புறம் திட்டுவேன். நம்ம சொல்றதெல்லாம் இல்லை, அங்க வித்தியாசமா கேட்பான். என்ன எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது கேட்பாங்க அந்த அம்மா. ஓகே. பிரியாணி வேணும், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும், அந்த மாதிரி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. தவிர நான் சொல்லுவேன் ஜூஸ் எடுத்து கொடி நட்ஸ், எனக்கு எதனா காரமா கொடுமா, எதனா காரமா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
மம்மி எனக்கு அது தரலன்னா நான் கோச்சிட்டு போயிடுவேன். டேடியை போய் எனக்கு நல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணி தர சொல்லணும், வீட்டில் போய் சாப்பிடணும் போல இருக்கு. நான் தப்பு பண்ணா கூட டாடி வந்து மம்மியா அண்ணாவை தான் திட்டு பண்ணுவாங்க. நான் தப்பு பண்ணா என்னை மட்டும் திட்ட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போது நம்ம கரெக்டாக லீவ் இருக்கும், அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே இருப்பாங்க, விளையாடணும்னுவா, அப்போ ஷூட் இருக்கும், அதெல்லாம் தான் மிஸ் பண்ணுவா. அதுக்கப்புறமா ஃபேமிலி கூட இப்போ அவங்க அத்தை வீடு, அம்மா வீடு அந்த மாதிரி போகணும், எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க, அது மிஸ் பண்ணுவா. அதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ குழந்தைக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம ஷூட்டு கூப்பிட்டு போயிடுறோமே.